நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. எஸ், கோலி பண்டிகையில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுடைய செலிப்ரிட்டிஸோட அப்டேட்ஸு சுவாமி சைட்லேருந்து வழக்கம் போல் சம்டைம்ஸ் கிடைக்காது இல்லையா. இருந்தாலும் ஃபேன் பேஜோட ஒரு அழகான எடிட்டை அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக ஃபேன் பேஜஸ் வந்து அவங்க கொடுக்கலினாலும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு கலர் பூசி கொண்டாடுவோம் அப்படின்ட்டு அவங்களோட ரீசன்ட் அப்டேட்டை கொண்டாடிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் என்ன சொல்லணும்னா, லக்ஷ்மி பிரியா பர்சனலாகவே ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரியில் ஒரு பார்ட்டி அப்படின்ட்டு கோலி பண்டிகையோட ஒரு அழகான செலிப்ரேஷன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ருத்ரன் அண்டு ராகினி, அதாவது சாத்திகா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ருத்ரன் வந்து எப்போவுமே அவங்களோட ரீல்ஸாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகும்போதும் இருக்கட்டும், அந்த நட்பு வந்து இன்னுமே ரொம்ப பியூராக இருக்குங்க. அதில் இன் பாருங்க, இப்படி ஒரு ஒயிட் ஷர்ட் இப்படி வீன் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு மைண்ட் வைஸில் ஷாத்திகா தான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் உடனே நான் ஃபோட்டோகிராஃபர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு. அதே மாதிரியே ஷாத்திகா சைட்லேருந்தும் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு. எஸ், எண்ணங்கள் வந்து நமக்கு எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைஃப்பும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸு ஏன் லேட்டாக வருது என்னோடய சைட்லேருந்துன்னு என்னமோ தெரில. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகிடுச்சிங்க. நான் போடணும்னு நினச்சேன், என்னால் போட முடியல. அம்மா வீட்டில் தான் இதனாலே ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கேன். அந்த இடத்துல என்னோடய ரெஸ்ட்டிலேருந்து தான் இந்த வீடியோவில் என்னால் போட முடியுது. நிறைய வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன், பேசவே முடியல. 1 வீக்காக வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணி இந்த பிரணவியும் பார்த்துட்டு வீடியோவும் போடுறதுனால என்னால் ஏதோ கொஞ்சம் முடியலையாட்டிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடுவேன். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு டல்லாகிடுச்சு உடம்பு. எப்படி சொன்னால், இந்த கண்ணி போன மாதிரி உடம்புலாம் வலிக்கும்பாங்களே, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் ஃபுல் டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நாட் வெல். மற்றபடி தான் ஹாஸ்பிட்டல்லாம் போகிற அளவுக்கு இல்லை, ரெஸ்ட்டு தான் வேணும். ஆனால் நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது குட்டி பையனை வச்சுட்டு அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஒரு சிலர் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணோம், காலையிலேயே வீடியோக்கு எதிர்பார்த்தேன், இப்போ வரைக்கும் வீடியோ வரல அப்படின்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் கேட்பாங்க இல்லையா. அவங்களுக்காக ஒரு புரிதலுக்காக எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு எனர்ஜி லெவல் லாஸ் ஆகுங்க. அப்புறம் எப்படியா கூட்டிக்கலாம். உங்களுடைய அன்பு என்னை கூட்டிடும். சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.